அட்டா 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 எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மாதிரி சுட்டு சுட்டு விளாண்டு இந்த நாக்கால உட்காந்து ஸ்டைலா கும்பாவா ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டமா பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. ரெண்டு மூணு மாசம் ஆளு காணாம போயிடும். இந்த வருஷமே நான் ஒரு வாட்டி வீடியோ போடுவேன், 2-3 மாசம் காணாம போயிடுவேன், மறுபடியும் வரும் ஒரு 2-3 மாசம் போயிடுவேன். ஃபெயில் ஆயிருக்க நீ ஃபீல் பண்ணும்டா, அடுத்த தடவை பாஸ் பண்ணு போ. எனக்கு வந்து கடுப்பாயிருக்கு, செம்ம காண்டாயிட்டேன். நீயா நானா வாழ்வா சாவா ஒப்பம் மவனை வாடான்னு சொல்லி சண்டை போட போயிட்டேன். பெரிய வாருக்கு நான் போயிட்டேன். சண்டை பயங்கரமான சண்டை, உங்க வீட்டு சண்டையா எங்க வீட்டு சண்டையா, நான் அடிக்க அது என்ன அடிக்க, நான் அடிக்க அது என்ன அடிக்க, வேற மாதிரி போயிட்டு ரத்தம் தெரிக்க பூமி தெரிக்க சொல்லி சண்டை பயங்கரமா போட்டு ஒரு கட்டம் லாக் பண்ணி மூஞ்ச கொத்தி மர்டர் பண்ணி வெற்றி கனிய பறிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறப்ப அடனா என் மைண்டுக்குள்ள ஆர்கேஆர் வக்கீரா யூனிவர்ஸ் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போதான் எனக்குள்ள இருக்க அந்த நரம்பு, மூளைக்கு போற நரம்பு வேலை செய்யுது. ஆமா ஞாபகம் இருக்கு. குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். ஐயோ, வாழ்க்கையோட சண்டையில இதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு இருந்துச்சு. ஒன்னொன்னு கேட்டுச்சு, பயங்கரமா கேட்டுச்சு. வெக்கம் கட்டவனே கடைசியா ஒரு வீடியோ எடுக்க போனேன், vlogனு சொல்லி எடுக்க போனேன். அதாச்சும் எடிட் பண்ணி அழகா போஸ்ட் பண்ணியா நான் வரணுமா? இப்ப இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து இப்ப ஒரு vlog வந்து உங்களுக்கு காட்ட போறேன். கடைசியா வந்து நான் போன ஒரு vlog, அது பாதிலே நின்று நான் போஸ்ட் பண்ணல. இப்ப இத போஸ்ட் பண்ணா அதுக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. எஸ், திஸ் இஸ் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். கடைசியில ஒரு மேட்ரு வச்சிருக்கேன், அது நான் கடைசியில சொல்றேன். இப்ப நீங்க வீடியோ பாருங்க. போடுறா இன்ட்ரோவை. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹலோ ஹாய் வணக்கம், இட்ஸ் மீ ஆர் வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ். வந்து விட்டேன். ஓகே गाइस, இப்போ வந்து நான் எங்க இருக்கேன்னா வந்துட்டு மீட்வலி மெகா மால், இங்க தான் இருக்கேன். இந்த இடம் வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ். இன்னைக்கு வந்து நானும் எஸ்கேஆரும் லைட்டா கொஞ்சம் சீல் பண்ணிட்டு சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணதான் இங்க கிளம்பி வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த vlog வந்துட்டு ஒரு மாதிரி சீலாவும் இதாகவும் இருக்கும். நிறைய பிளான் பண்ணேன், வேற இடத்துக்கு போனோன்னு முடியல. சடனா இந்த பிளான் வந்துருச்சு. சரி, வள கொலன்னு பேச வேணா, நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். கமான், லெட்ஸ் கோ. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. ஓ, இனிமையான காற்று நல்லா இருக்கு. வாங்க போவோம். எங்க உட்காந்துருக்கீங்க? இல்ல, இந்த கல்லு மேல உட்காந்தோன்னு ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டோம். ஒன்ஸ் அப்பான் a டைம் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு சும்மா பட்டைய கலப்புவோம். அதான் இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு காலம். சரி, உள்ள போமா, போய் சுத்தி பாப்போமா? ஏன் நீ என்ன ஃபீல் பண்ற? ஏன்னா இவன் வந்து நான் சொன்னேன் நம்ம அங்க போறோம் இங்க போறோம் பஸ் ஏறி போறோம்னு சொல்லிட்டு கடைசியில ஷாப்பிங் மால் கூப்பிட்டு வந்துட்டேன் நானு. உள்ள போய் அதை பத்தி சொல்றேன். ஏன்னா கொஞ்சம் பிளான் வந்து நொறுங்கி, லாஸ்ட் மினிட் வந்து நொறுங்கிருச்சு என்னோட பிளானு. நான் பண்றது சரி, நம்ம உள்ள போமா? இவன் ஆசை, உள்ள போவோம். ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. ஓகே கைஸ், இப்போ வந்து நானும் எஸ்கேஆரும் நடந்து உள்ள போயிட்டு இருக்கோம். பின்னாடி ஏன்னா ஜோடிகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்குங்க, தெரியும் நம்புறேன். ஓகே, வா யோ மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இருக்கேன். ஓகே எஸ்கேஆர், இன்னைக்கு வந்து நம்ம கொளுத்துறோம், தெரிக்க விடுறோம். இந்த ஒரு செம்மையான ஒரு ஷாப்பிங் மாலுங்க இது. இது வந்து சின்ன வயசுலேருந்து வந்து இங்கெல்லாம் டிராவல் நம்ம பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு கொளுத்துறோம். ஓகே தானே? கொளுத்துறோம். பின்னாடி பயங்கரமான ஒருத்தவங்க வராங்க. பத்த இப்போ வந்து ஒரு கடையோட பேரு காட்டுறேன் உங்களுக்கு. வந்து செம ஃபன்னா இருக்கும், செம சிறப்பா இருக்கும். நீங்க இந்த கடையை பார்க்கலாம். இதோ பாருங்க அந்த கடை, நேஷனல் ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு. இந்த நேஷனல் ஜியோகிராஃபின்னா என்னது? டிவியில வந்துட்டு மிருகத்துக்கு சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ற ஒரு சேனல். கரெக்டா தான் சொல்லியிருப்பேன் நம்புறேன். அந்த பேரே வந்து கடை, சட்ட கடைக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. இந்த கடையை நான் ப்ரொமோட் பண்ணல, அந்த பேர் வந்து யூனிக்கா இருக்கு. இது வந்து பிசினஸ் மார்க்கெட்டிங் சொல்லுவான். யாராச்சும் பிசினஸ் பண்ண ஆசையா இருக்கீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளோட வியாபாரத்தையும் நம்ம ப்ராடக்டும் எவ்வளவு அழகா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு யூனிக் இருக்கணும். அந்த பேர் மூலியமாவோ, அது என்ன சொல்லுவாங்க, அந்த டிசைன் வந்து மக்களுக்கு கேட்சிங்கா இருக்கணும். அது அடையாளமும் அந்த பேரா இருக்கணும்.
இது வந்து ஒரு சின்ன பதிவு. இது வந்து வக்கீலா யூனிவர்ஸ். இது வந்து நம்மளோட பிராண்டு. இது என்ன விட்டு என்னைக்கும் விலகாது சார். இதான் சரியா பிராண்டு. நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. சடனா பார்த்தா ஸ்பைடர்மேன் காஸ்டியூம் போட்டு ஒருத்தர் நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் போட்டோ பிடிக்கலாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஆர்வம் தாங்க முடியல, நானும் போட்டோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு SKR நானும் வந்து ஸ்பைடர்மேன் கூட சேர்ந்து போட்டோ பிடிக்கிற காட்சியை தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வாட் அ ஸ்வீட் மெமோரிஸ்யா. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து A&W கிட்ட இருக்கோம். ரூட் பியர் அடிக்க வந்திருக்கேன். பியர்னா பியர் கிடையாது, இது வந்துட்டு ஒரு மாதிரி நாங்கள் சாசின்னு சொல்லுவோம், அதுதான் அது ரூட் பியர்லாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சமூகம் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து எல்லாமே விதவிதமாக கெட்டப்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பயங்கரமாக ஒரு ஆக்டிவிட்டி இந்த இடத்துல நடக்க போகுது காய்ஸ், பயங்கரமாக இருக்கு. அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு நானும் SKR ஒரு ரூட் பியர் அடிக்க போகிறோம். ஓகே தானே? இவன் அடிச்சது இல்லை, பியர்னா நினைக்காதீங்க, ஆல்கஹால்னா அப்படிலாம் கிடையாது. இது ஜாஸ்வர் வந்து ஜாலியாக ஒரு எப்படி கோகோ கோலா பெப்சி அந்த மாதிரி இருக்கும், அது மாதிரி இது வந்து ரூட் பியர். ஓகே, அது வந்து ஒரு சின்ன பதிவு. போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். A few moments later. இதான் ரூட் பியர் வந்துருச்சு. SKR வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது செம்மையா இருக்கும். இதுக்காக நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 தண்ணிக்கு குறைஞ்சி ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஓகே, இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. இந்த எங்கேயாச்சும் போனோன்னா சீல் பண்ணோன்னா இந்த தண்ணி வாங்கி குடிப்பேன். நீங்கள் வாங்கி குடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மிட்வெளியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா வந்துட்டு காஸ்டியூம் வந்து எக்ஸிபிஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறமேல போய் பார்ப்போங்க, கையை தட்டி விட்டா போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சில வேலையை செய்ய வேண்டியது இருக்கு. ஓகே, நான் இப்போ சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன ஃபீல் பண்றேன், சுத்தி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நான் இது வந்து சத்தியமா எதிர்பார்த்து நல்லா இருக்கு, அனிமே கேரக்டரா இருக்கு. சுத்தி அனிமே கேரக்டரா, ஐ மீன் படத்துல பார்த்த கேரக்டர் இப்போ வந்து கிராஸ் பண்ணி வந்து ஒருத்தவங்க போவாங்க, உங்களால பார்க்க முடியும் நம்புறேன். இப்ப பாருங்க. ஓகே, இங்க ஒரு தனி காஸ்டியூமோட போறாங்களா? ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் காஸ்டியூமோட வந்து வெளியே இருக்காங்க. இப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த காஸ்டியூம்லாம் பார்த்து முடிஞ்சோடனே நம்ம வந்து கேமரா கடையில் போய் பார்க்க வேண்டியது இருக்கு. கேமரா வாங்கணும், கேமரா பார்க்கணும், வாங்குறது இல்லை பார்க்கணும். அப்போ இவங்க நினச்சி ஒரு வேலை நான் செய்ய வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஜாலியாகவும் சந்தோஷமா சில் பண்ணுவோம். அதுக்கு வந்து தண்ணியை குடிச்சுக்கோம். ஓகேவா? தண்ணி குடிக்கிறேன் கைஸ், அப்புறம் வந்து பேசுறேன். என்ன இது கைஸ், ரூட் பியரை குடிச்சிட்டு கீழே வந்து பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அப்புறம் வந்து எனிமே கார்ட்டூன்ஸ், அப்போ எனிமையோட கேரக்டர், கார்ட்டூனு, மார்வல் எல்லாமே காஸ்டியூம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க கைஸ். நானே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ பார்க்கலாம், ஒரு இடத்த நோக்கி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே நின்று பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க விசாரித்தேன், அவங்க சொன்ன டீட்டெயில் இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா வந்துட்டு எக்ஸிபிஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு டிக்கெட் காசு கட்டினா தான் உள்ளே போக முடியும். ஒரு மாதிரி வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி, ஃபெஸ்டிவல் சொல்லும்போது கார்னிவல் மாதிரி இந்த புக்கு வெளியீடு, அந்த மாதிரி வெளியீடு எல்லாமே இருக்கு. அதனால வந்து அந்த காமிக் உள்ள கேரக்டரோட வேஷத்தை போட்டு வந்திருக்காங்க எல்லாமே. இப்போ வந்து ஒரு சீரியல்ல வந்து கட்டியை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு வேஷம் போட்டு போயிட்டு இருக்காங்க. பல பல வகையான ஒரு அனிமே விஷயம்லாம் இருக்கு. அனிமே, கார்ட்டூனு, கேரக்டர்ஸ் சம்மந்தமா எல்லாமே உள்ள இருக்கு. ஆனா இப்போ நான் வந்து உள்ள போகல, ஏன்னா காசு கட்டணுமா. நான் வந்து வேற பர்பஸ்க்காக இங்க வந்தேன். ஃப்ரீயா இருந்தா உள்ள போய் சுத்தி காட்டியிருப்பேன். காசா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்த நோக்கம் என்னது, அதை போய் பார்ப்போம். யாச்சும் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா கூட நம்ம சுத்திட்டு போட்டோ எடுப்போம். அவ்வளவுதான். சரி, வாங்க சுத்தலாம் வாங்க. ஓகே SKR, நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம கண்டுக்க வேணாம். நம்ம வந்து அங்க ஒரு பெட் ஷாப் இருக்கும். நம்ம பெட் ஷாப் உள்ள போயிட்டு சுத்திட்டு அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். எல்லாரும் பயங்கரமா இருக்காங்க. சரி, இங்க ஸ்பைடர்மேன் சுத்திட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கலாம். நோ வே ஹோம்ல வந்து தனியா சுத்திட்டு இருக்காரு. அண்ணா, உங்க காதலி தேடுறீங்களா? ஹாய் ப்ரோ. ஹாய், இதுதான் விற்கிற நாய். இங்க ரொம்ப போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லைட்டா காட்டிக்கிறேன். என்னை பார்த்தோன்னே ஏஞ்சி வந்துருச்சு. பார்க்க பாவமா இருக்கு. வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து குருவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து குருவிலாம் இருக்கு. இங்க நல்லா இருக்கும். நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா இங்க நாய் இருக்கும், குருவி இருக்கும், பூனைலாம் இருக்கும். இந்த பெட் ஷாப் அந்த மாதிரி எங்க பூனைக்கு சாப்பாடு எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி வரும். ஆனவன இங்க வந்து பூனையை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன், நாயை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன், கிளி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியாதான் காய்ஸ், சொன்னோன்னு டக்குன்னு ஓடி வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. என்னடா இங்கே க்ரௌடாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா இங்கே டைனோசர் வந்து டாய்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து நாங்கள் மிங்கிள் ஆகிட்டோம்.
எஸ்கேஆர் என்ன பண்ண தெரியாம நடந்து போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடி நானும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். இங்க அழகான ஒரு டைனோசர் இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. காய்ஸ் நான் எப்பவுமே சின்ன வயசுல வந்து இது வந்து பார்ப்பேன். நான் இங்க வந்து எல்லாம் வந்து மார்வலோட வந்து சூப்பர் ஹீரோவோட வந்து பொம்மை இருக்கும். அது வந்து உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ்கேஆர் கொஞ்சம் கிட்ட வந்து எடுத்து வந்து காட்டுங்களேன். இங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச அயன்மேன் இருக்காரு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காரு, டாம் ஹாலனோட வந்து ஸ்பைடர்மேன் இருக்கு. முந்தி வந்து நான் சின்ன வயசுல வந்து ஹல்க்கு, சூப்பர்மேன், அதான் பேட்மேன் இருக்காரு. இப்ப நிறைய கார்ட்டூனோட இது இருக்கும், அப்ப படத்தோட இருக்கும். அந்த பாருங்க, கேப்டன் அமெரிக்கா இருக்காரு, அவனா ஒண்டா இருக்காங்க. இது வந்து பார்க்க அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கான். ஒரு இது மட்டும் ப்ரைஸ் மட்டும் 1680 ரிங்கெட். சரியான விலை கூடாது. ஏன்னா இது வந்து பார்க்க வந்து நேச்சுரலா இருக்கும். எப்பவுமே வந்து சின்ன வயசுல வந்து இந்த இடத்துக்கு வந்து நின்று வந்து இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்பயும் அது மாதிரி ரசிக்க வேண்டியதுதான். வயசாயிருச்சு, இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் போச்சு. ஆனா வந்து பார்க்க நல்லா இருக்கும். சரி வாங்க guys, நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போவோம். எஸ்கேஆர் வந்து சட்டை வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கடையை தேடிட்டு இருக்கு, எது பார்த்தாலும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒரு கால் வலிக்குது, நீங்க எது போய் சாப்பிடலான்னு இருக்கேன். போ வாங்க. கைஸ் இப்போ நான் நடந்து வந்துகிட்டே இருந்தேன். சடனா எஸ்கேஆர் வந்து ஸ்டாப் ஆயிட்டான். என்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டேன், நான் தோடு குத்தலாமா? நீ ஆல்ரெடி எனக்கு நிறைய தோடு குத்திக்கிட்டு தான்டா இருக்க, இதுக்கப்புறம் என்னடா நீ குத்த போற அப்படின்னு. இல்லை நான் உண்மையாக குத்த போறேன், ப்ளீஸ்ண்ணா. சரி உன் ஆசை உன் விருப்பம், போய் குத்துறாங்கண்ணே. இப்போ அந்த காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தலைவன் வந்து அழகா தோடு குத்துறான். அவன் முகத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பாருங்களேன். கண்ணுல பயம் தெரியுது, வலியும் தெரியுது, எல்லாமே தெரியுது. அழகா சிரிச்சுட்டு குத்திக்கிட்டு இருக்கான், நல்லா இருக்கு. தம்பி எப்பட்றா வலிக்காத மாதிரி நடிக்கிறேன்? அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், அவர் பேர் IPS விஜய் குமாரா கூட இருக்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து சிக்கன் ரைஸ். ஓகே, நான் வந்து வெளியாகனால இது வந்து ரொம்ப ஃபேவரட்டாக சாப்பிடுறது. ஏன்னா எனக்கு வந்து இதுதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மற்றதெல்லாம் வந்து ரொம்ப வல்கராக இருக்கும், அதை நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். இது வந்து நான் வந்து கொஞ்சம் என்ன சொன்னேன், கொஞ்சம் இதாக பார்த்து சாப்பிடுது. இவன் வந்து சிக்கன் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணேன், நான் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணேன். நல்லா சாப்பிடுவோம். நீ கறி ஆர்டர் பண்ணியிருக்கேன். முட்டை சாப்பிட முடியாது. அவன் தோடு குத்திக்கு வந்து மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு. சீரியஸா சிரிச்சுக்கிட்டே இருக்கா, ஆனா கண்ணு தெரியாம இருக்கேன், கலங்கிருக்கு. இல்ல கண்ணு கலங்கல, முட்டை சாப்பிட முடியாது சொன்னாங்க. கண்ணு கலங்கிட்டு ஒரு அழுவுறு. எனக்கு இதெல்லாம் வலிக்க இந்த மாதிரி வீரவசனம் பேசினவங்க தான் பின்னாடி வந்து கதவு சாத்திட்டு பாத்ரூம் போயிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு அழுவாங்க, முட்டி போட்டு அந்த மாதிரி. ஓகேவா, சரி காய், சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆர்டர் பண்ணியாச்சு. இன்னைக்கு பையனை வந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து சட்டை போய் பார்ப்போம். ஓகேவா, சட்டை பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் வந்து கேமரா போய் பார்க்கணும். நானும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அடுத்த வாட்டி நீங்களும் வந்து யூடியூப் சேனல் செய்ய போகிறேன், சரி கண்டென்ட் வீடியோ செய்ய போகிறேன், சரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். நிறைய பேச வேண்டியது இருக்கு. முதல்ல வந்து ஃபோட்டோ எடுத்து சுற்றி நடந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கு. ஓகேவா, 10 minutes later. ஓகே காய்ஸ், என் சாப்பாடு வந்துருச்சு. தண்ணி, அப்புறம் இது இப்போ என்னது டிம்சாங் மாதிரி ஒன்று, டம்ப்ளிங் மாதிரி, அப்புறம் வந்து ஜெல்லி, அப்புறம் வந்து சில்லி. சாப்பாடு வந்துருச்சு. வரும் சாப்பாடு. இது வந்து சாப்ஸ்டிக்கு. எனக்கு சாப்ஸ்டிக் வந்து அவளையும் சாப்பிட தெரியாது, அதனால வந்து நான் இந்த ஸ்பூன் பாய்ப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். என் சாப்பாடு வந்து அழகாக காட்டிடுறேன், நீ பட்னியில் இரு. A few moments later. அப்பா நான் காய்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கிட்டேன், வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. எஸ்கேஆர் வந்து மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சாப்பாடு நல்லா இருக்கும். எங்கள் 2 பேர் சாப்பிட்டதுக்கு வந்துட்டு என் செட் வந்து 21 வள்ளி, அவனோட வந்து 19 வள்ளி, சம்திங் 40 வள்ளிக்குள்ளே தான் சாப்பாடு ப்ரைஸ். ஓகே, தரமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய மங்குன்னு. சாப்பிட்டு நல்லா திருப்தியாக முடிச்சாச்சு. ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து உங்களை இன்னைக்கு வந்துட்டு உண்மையாக இந்த vlog வந்து எங்கே இருக்க வேண்டியதுன்னா கேல் டவரில் வந்து எடுக்க வேண்டியது. ஓகேவா, எனக்கு வந்து கேல் டவர் போயிட்டு வர முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. 1 வந்துட்டு டைமிங் கொஞ்சம் லைட்டாக ஓடிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் 7 மணிக்கு எழுந்திருக்கணும், நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன். சரி, அதனால நேராக வந்து வண்டியை வந்து இங்கே வந்துடுச்சு. நம்ம நேராக வந்து மிட்வெளிக்கு வந்துட்டோம். இந்த 1 மாதம் வந்து vlog வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் தான் ஆகும். அது வந்து ஒரு சின்ன பதிவு பண்ணிக்கிறேன். மேபி இந்த வீடியோ நான் வந்து 1 வாரத்துக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். அது வந்த பிறகு மேபி அடுத்த vlog சம்திங் இருக்கும். பட் இருந்தால் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு இந்த 7ஆம் மாதம் முடிகிற வரைக்கும் வந்து எனக்கு நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஓகேவா, அங்கே வந்து எனக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஃபுல் லீவ் கிடையாது. இதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வேலைக்கு போனோம்.
இதான் என்னோட கடைசி சந்தோஷமா இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை. அதான் சிரிச்சுக்குவோம், வெளியே தான் சிரிக்கிறேன், உள்ளுக்குள்ள அழுகுற. வேலை வந்துட்டு 9 to நைட்டு 9-10 வரைக்கும் வேலை ஓடும், ஓட்டி இருக்கும். இது வந்து சாட்டர்டே வந்து ஆஃப் டே இருந்துச்சு எனக்கு. சாட்டர்டே இப்போ வந்து ஆஃப் டே இல்லை, ஃபுல் டே வேலை. இப்போ வந்து சண்டே லீவு இருந்துச்சு, இப்போ சண்டே எனக்கு லீவு இல்லையா. என்னை வந்து வேலை செய்ய சொல்கிறாங்க, அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை சாவடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பதிவு பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து யூடியூப் அம்போன்னு விட்டுற மாட்டேன், SKR அம்போன்னு விட்டுற மாட்டேன், யாரையுமே அம்போன்னு விட்டுற மாட்டேன். இது கூட இந்த தண்ணி இது நல்லாயிருக்கும் அவனுக்கு, யாருமே அம்போன்னு விட்டுற மாட்டேன். எவ்வளோ தானே என்னோட பெஸ்ட்டை நான் செய்கிறேன்னா செஞ்சு நான் காட்டிடுறேன். இதான் ஒரு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்ன தட்டி ஒரு கதை சொல்லு ராம்ஸ். கதையா? ஒரு ஊர்ல ராமன் ஒரு கேனையா இருந்தானா? காமெடி ஸ்டோரியா? ஆமா, ஊரே சிரிக்க. வயிறு நிறைய சாப்பிட்டு காய்ஸ் கேமரா கடைக்கு போனேன். அங்க போய் பார்த்தா கேமரா கடை சாட்சி இருக்கு. சோகத்தோட வந்து மீண்டும் வந்த இடத்துக்கு வந்துட்டேன். SKR வந்து பரபரப்பா நடந்து போறேன்னா அங்க போன்னு நான் சொன்னேன், எங்கடா போற? அதுக்கப்புறம் வந்து சுத்தி பார்த்தா க்ரௌடு இன்னும் கூடியாயிருச்சு. அதுக்கப்புறம் க்ரௌடுக்குள்ள பூந்து நான் போய் போட்டோ எடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவங்களும் முடியும்னு சொன்னாங்க. நான் வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம SKR காணும், எங்கடா என் தம்பியை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தர் கூட வந்து காட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான். டேய் யாரா இவர் கூட யாரா காட்டு விளாண்டுக்கிட்டு இருக்குன்னு கேட்டா, இவரு தெரியலையா? யாரா இவரு? சொன்னாதான்டா எனக்கு தெரியும், இவர் தான் இந்த ஸ்குவிட் கேம்ல வருவாரு, அவர் தான் இவரு. இப்ப இந்த கேம்ல நான் ஜெயிச்சேன்னா நான் வந்து ஸ்குவிட் கேம்ல போக முடியும் அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்சான். நானும் சரி என்னதான் பண்றான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிடிச்சேன் பாரு போட்டோ, வளைச்சு பிடிச்சேன். அந்த காட்சியை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வேற மாதிரி இருக்கும். கேர்ள்ஸ் கூட தான் பயங்கரமா பிடிச்சேன். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். A few moments later. இப்போ வந்து மீண்டும் ஒரு சட்டை கடை SKR கூட்டு வந்தேன். இந்த வாட்டி தயவு செஞ்சு எடு. இங்க பாரு, இங்க ஜோக்கான சட்டையெல்லாம் இருக்கும், எல்லாம் பாரு, உனக்கு பிடிச்சது எடுத்துக்கோ. ஓகேவா? நான் மறுபடியும் சொல்றேன், எடுத்துக்கோ. இந்த பிளாக் வந்து சட்டையை வாங்கிட்டு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இங்க பாரு இதெல்லாம் இருக்கு. ஓகே காய்ச்சி, நான் சட்டையை தேட சொல்லிட்டேன், இவன் தேடுவான். நம்ம அது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, எது நாகார்ஜுனாவா? ஓகே காய்ஸ், நான் SKRக்கு வந்து சட்டை எடுக்கிறேன். இவன் வந்து நல்லா இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சட்டை நல்லா இருக்கு தானே, நான் போட நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் கலைச்சி போடுறேன். ஓகே, இந்த ஒரு கலரு, இது ஒரு கலர் நல்லா இருக்கு பாருங்க. இது 2, இது அம்மா நீ போய் டெஸ்ட் பண்ண சஞ்சய். அப்புறம் வந்துட்டு இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, கருப்பு இல்லை, இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். சோப்பு பச்சை நல்லா இருக்கும். உன்ட பச்சை கலர் இருக்குல்ல தானே? இல்லையா? சரி, இவனுக்கு நான் தேடினாதான் கரெக்டா இருக்கும். ஓகே காய்ஸ், நான் SKRக்கு வந்து நான் ஒரு 3 சட்டை எடுத்தேன். இப்போ வந்து அவன் செக் பண்ணி பார்க்க சொல்ல வேண்டியதான். ஓகே, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கீங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஓகே காய்ஸ், ஃபைனலா தலைவனுக்கு வாங்கிட்டேன். இப்படி நிறைய வாட்டி வெளியே கூப்பிட்டு போயிட்டு வெறுங்காய் வீசிட்டு போயிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து நான் ஆன்லைன்ல நினைச்சு வந்து வாங்கி கொடுத்துருவேன். நான் ஆன்லைன்ல நினைச்சு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து நினைச்சு வாங்கி கொடுக்கணும்னு முடிவு போட்டு தான் வந்தேன். என் வேலைகள் முடிந்து விட்டது. சரி, நம்ம எதுவும் வந்து வெளியே பேசிட்டு வீடியோ முடிய போகுது. எஸ், எதுவும் வந்து வெளியே போய் பேசிக்குமா? ஓகே, தலைவன் வந்துட்டான். சரி வாங்க போலாம். ஓகே காய்ஸ், ஃபைனலா இந்த மிட்வெளி vlog வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, நீங்க பயணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, என்னால முடிஞ்சது உங்களுக்கு சுத்தி காட்டியிருப்பேன். நாங்க ஜாலியா ஒரு ஃபன்னா இருந்தோம், சில் மாதிரி தான் இது. ஓகே, ஒரு விஷயம் சொல்லணும் வந்தேன். இப்போ நாங்க சொல்லிடுறேன். முதல்ல நான் சொல்லிட்டாங்க சாப்பாடு கடையில் இருக்கப்ப, இப்போ மறுபடியும் சொல்லிக்கிறேன். இந்த மாசம் 7ஆம் மாசம் முடிகிற வரைக்கும் எனக்கு வேலை இடத்துல லீவு கிடையாது. இதுதான் என்னோட கடைசி லீவு. அதுக்கப்புறம் வந்து தெரில, எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இந்த 1 மாசம் வந்து லீவு இருக்காதுன்னு. மேபி எனக்கு அடுத்த மாசம் கூட இது தொடர நிறைய வாய்ப்புகள் உள்ளது, 8ஆம் மாசம் கூட. ஆனா யூடியூப் சேனல்ல வந்து vlog வர்றதுக்கு கொஞ்சம் சந்தேகம், ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆனா மற்ற வீடியோ வர வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எப்ப நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்பதான் நான் vlog எடுக்க போக முடியும் உன்னை கூட்டிக்கிட்டு. இல்லாட்டி வந்து நாங்க வந்து வீட்டுல இருந்து செய்யற மாதிரி தான் இருக்கோம்.
ஓகேவா? வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க நாட் ஈஸி. எல்லாரும் மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லை. இங்க உள்ள நிறைய பேர் இருக்கிற மாதிரி நம்ம லைஃப் கிடையாது. ஒரு நாள் சந்தோஷப்படலாம், ஆனா தினம் தினம் சந்தோஷப்பட முடியாது. ஒரு நாள் வகீரா யூனிவர்ஸ் பெருசா இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஃபுல் டைமா விலாக் எல்லாமே அடிச்சு நான் ஸ்டாப்பா வரும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ அதிகம் அது இல்லை. ஏன்னா சப்போர்ட் ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு நான் போய் கெஞ்ச போகிறது இல்லை உங்க கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுங்கண்ணே அப்படின்னு. அது உங்க விருப்பம், அப்படியே விட்டுவோம். உண்மையா இல்லையா? நம்ம வேலை செய்யறது நம்ம கடமை, கிடைக்கிறதும் கிடைக்காததும் அது பார்த்துக்கலாம். உண்மையா இல்லையா? இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். நாட் எமோஷனல், ஓகேவா? நத்திங் பர்சனல், ஜஸ்ட் சர்வீஸ். அந்த மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ எஸ்கேஆர். அவர் வந்து எஸ்கேஆர். இட்ஸ் மீ. வீடியோ நல்லா இருந்துச்சா? இதாங்க நான் கடைசியா வந்து vlog எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த வருஷம் வந்துட்டு எனக்கு நிறைய தடங்கள் நடந்துச்சு. அது ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து நான் தைப்பூசத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். தைப்பூசத்துல இருந்து நான் vlog போட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். நான் முகத்துல அடிபட்டுச்சு. அதுக்கு ஒரு 3 மாசம் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் வந்தேன். வந்து ஒரு 4-5 வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். மீண்டும் ஒரு 3 மாசம் 2 மாசம் ஆயிருக்கும். ஓகே, 3 மாசம் ஆச்சு கணக்கு. 3 மாசம் வந்து நான் காணோம். பர்சனல் வேலையில வந்து எடுத்துட்டு ஓடிடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து மீண்டும் அந்த மாதிரி காணா போயிட மாட்டேன். யாரும் கனவுல கூட எடுத்துட்டு பார்த்துறாதீங்க. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சில விஷயத்த தூக்கி போட்டு தான் நான் வந்திருக்கேன். ஓகேவா? எதுக்காக? ஏன் வக்கீரா யூனிவர்ஸ்க்காக. நத்திங் பர்சனல், ஜஸ்ட் சர்வீஸ். இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அமைதியா இருங்க. ஓகேவா? இப்போதைக்கு அவ்வளவுதான். யா, அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு போயிட்டு வரேன். இட்ஸ் மீ.